தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவிளையாடற் புராணத்தில் முதலில் வருவது இந்திரன் பழி தீர்த்த படலம். தேவர்களின் தலைவன் இந்திரன் சொர்க்கத்தில் ஆடல் பாடல்களுடன் மகிழ்ச்சியாக இருந்தான். அந்த சமயம் குரு பகவான் அங்கு வந்தார். இந்திரன் அலட்சியத்தால் அவரை எழுந்து வரவேற்று உபசரிக்காமல் இருந்துவிட்டார். கோபமடைந்த தேவகுரு அங்கே இருந்து போய்விட்டார். இதனால் இந்திரலோகம் பொலிவிழந்து காணப்பட்டது. தன் தவறை உணர்ந்த இந்திரன் தேவகுருவை தேடி போனான். அவரை காண முடியாமல் பிரம்மாவிடம் போய் சொன்னான். அவர் குருவின் கோபம் தீரும் வரை துவஷ்டா என்பவன் மகன் விஸ்வரூபன் என்ற அசுர குலத்தில் பிறந்தவனை குருவாக ஏற்றுக்கொள்ள ஆலோசனை சொல்லுகிறார். தேவேந்திரனும் விஸ்வரூபனை குருவாக ஏற்று தன் தேவலோகம் பழைய செழிப்பை அடைய யாகம் செய்ய சொன்னான். விஸ்வரூபன் தன் அசுர குலம் தழைக்கவும் என்று மனதிலும் வெளியே தேவர் குலம் வாழணும் என்றும் யாகம் செய்தான். இந்த சூழ்ச்சியை தெரிந்து கொண்ட இந்திரன் விஸ்வரூபனின் தலையை வெட்டிவிட்டான். துவஷ்டா தன் மகனை கொன்ற இந்திரனை கொல்ல விருத்திராசுரன் என்பவனை ஏவுகிறார். 2 பேரும் போர் செய்கிறார்கள். இந்திரனால் விருத்தாசுரனை வெல்ல முடியவில்லை. அவன் மனம் வருந்தி விஷ்ணுவிடம் எல்லாவற்றையும் சொல்லி யோசனை கேட்கிறான். விஷ்ணு, உன்னுடைய வஜ்ராயுதம் மிகவும் பழையதாக இருக்கிறது. புதிய வஜ்ராயுதம் வேண்டுமென்றால் நீ தபசி முனிவரிடம் போய் அவர் முதுகெலும்பை கேட்டு அதில் வலிமையான ஆயுதம் செய்து போரிடு என்கிறார். இந்திரனும் அவ்வாறே செய்து புது வஜ்ராயுத்துடன் விருத்ராசுரனை தேடி வருகிறான். இதை தெரிந்து கொண்ட விருத்திராசுரன் தன்னால் இப்பொழுது இந்திரனை வெல்ல முடியாது என்று நினைத்து கடலில் போய் ஒளிந்து கொள்கிறான். இந்திரன் அகஸ்தியரிடம் இதை சொல்லி கடல் தண்ணீரை வற்ற செய்து விருத்திராசுரனை கொல்கிறான். மறுபடியும் பிரம்மஹோத்தி தோஷம் இந்திரனுக்கு வருகிறது. அவன் மிகவும் மனம் வருந்தி ஒரு குளத்தில் உள்ள தாமரை தண்டினுள் மறைந்து கொள்கிறான். தேவர்கள் தலைவன் இல்லாததால் தேவகுருவிடம் போய் இந்திரனை வெளியே வர செய்யும்படி சொல்கிறார்கள். குரு பகவானும் இந்திரனை வெளியே வரவழைத்து பூலோகம் சென்றால் அவன் தோஷங்கள் விலகும் என்று யோசனை கூறுகிறார். இந்திரன் பூலோகம் வந்து பல திருத்தலங்களை தரிசித்து பல தீர்த்தங்களில் நீராடி இறுதியில் கடம்பவனம் என்னும் இடத்திற்கு வருகிறான். இங்கு வந்தவுடன் அவன் பிரம்மஹத்தி தோஷம் அவனை விட்டு விலகியது. அதற்கு அங்கு இருந்த தெய்வத்தன்மை வாய்ந்த லிங்கமும் தீர்த்தமும் தான் காரணம் என்று தெரிந்து கொள்கிறான். தினமும் அக்குளத்தில் பூத்த பொற்றாமரை மலர்களால் இறைவனை வழிபட்டு வந்தான். தன் சாபம் நீங்க காரணமாயிருந்த சிவலிங்கத்திற்கு ஒரு அழகிய விமானம் அமைத்து பூஜித்து வந்தான். ஒரு நாள் ஈசன் அவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இந்திரனோ இங்கேயே தினமும் தங்களை வழிபட்டு வர வேண்டும் என்று கூறுகிறான். ஆனால் இறைவன், வருடம் நீ ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்று வந்து வழிபட்டாலே தினமும் வழிபட்ட பலன் கிடைக்கும். நீ தேவலோகம் திரும்பி செல் என்று கூறுகிறார். இந்திரனும் மகிழ்ச்சியோடு தேவலோகம் சென்றான். இப்பொழுதும் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்றும் இந்திரன் வருவதாக ஐதீகம். ஒரு சின்ன அலட்சியத்தால் இந்திரன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். அதனால் நம் சின்ன சின்ன விஷயங்களிலும் பேச்சிலும் செயல்களிலும் எண்ணத்திலும் கவனமாக இருக்க வேண்டும்.